அவங்க எண்ணெய் வெள்ளத்தில் கையை தான் வைப்பாங்கன்ட்டு நம்ம முன்னாடியே நினச்சிட்டு இருந்தது கரெக்டாக போச்சு. காற்றுல மிதந்துட்டு இருக்கான். ஸ்கையில் ஃபுல்லும் ஃபார்ம் ஆகிடுச்சான். கை வச்சா ஒன்று தொட்டா ஒன்று வலிக்கும்னுவாங்களே, அந்த மாதிரி இங்கே கையை வச்சா அவனுக்கு வலிக்கும். சரிக்கா, ஏன் இப்படி பண்ணுறாங்க? எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? ஏன் இப்படி தொலைக்கிறாங்க? ஒன்றும் தெரியல. குழந்தைங்களோட ப்ரைமரி ஸ்கூலில் நாசமாக்கியிருக்காங்க. எத்தனை குழந்தைங்க இறந்துருக்காங்க. அது அவங்க கேட்குறப்போ அமெரிக்கா சொல்லுது அது நாங்கள் பண்ணலை அப்படி சொல்லுது. ஆனால் அது பக்கத்தில் இருக்க அஃபிஷியல் அவங்க சொல்கிறாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ எது உண்மை? அப்போ பண்ணினதான் அமெரிக்காவே ஒத்துக்கிறாங்க. அவங்க முதல்ல மறுக்கிறாங்க. அதே அஃபிஷியல் வெள்ளை மாளிகையில் இருக்கிறவங்க இல்லை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது அவங்க தான் செஞ்சாங்களா? எப்படி முடியுது இது? என்ன தான் போருன்னாலும் ஒரு வரைமுறையே கிடையாதா? குழந்தைங்க மேலே இல்லாமல் இப்படி தாக்குதல் பண்ணுவாங்க? ஒரு ஸ்கூலுன்னு தெரியுது, அந்த ஸ்கூலில் அழிச்சிருக்காங்க. ஸ்கூலில் இருந்த குழந்தைங்க எல்லாம் இறந்து போச்சு. பெண் குழந்தைகள் அதிலும் நிறைய, எல்லாமே பெண் குழந்தைகள் நிறைய இறந்து போச்சு. என்ன தான் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. இப்படி தான் போயிட்டே இருக்குது. 7th டே ஈரான் சொல்லியிருக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா, சரி நாங்கள் இனிமேல் அழிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டிருக்காங்க. பட் அமெரிக்கா 8th டே அவங்கக்கிட்ட கல்ஃப் கண்ட்ரிஸ் மெயில் அனுப்பிச்சோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஈரான் சாரி கேட்டிருக்காங்க. நீங்கள் அடித்ததில் தான் அவங்க பயந்துட்டாங்க, தேங்க்யூன்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு அனுப்பியிருக்காங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் இன்னைக்கு நைட்டு பண்ண போகிறது தான் பெரிய அழிவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை போலயே செஞ்சுருக்காங்க. 8th டே 9th டே அங்கே பண்ணியிருக்காங்க. நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க ஆயில் வளம் ஃபுல்லுமே அழிச்சிட்டாங்க. ஈரான் தான் பெரிய ஒரு ஆயில் கண்ட்ரிங்க. அது அப்படியே ஆயில் தான். இந்தியாவுக்கே டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு நேரத்துக்கு. பார்த்திங்கன்னா ஈரான் நம்மளுக்கு ஆயில் எல்லாம் வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா ஈரான் தாங்க சப்ளை பண்ணுறாங்க. வளம் எல்லாமே எண்ணெய் கிணறு, கச்சா எண்ணெயில் இருந்து பெட்ரோலு டீசல் எல்லாமே நம்மளுக்கு உலகம் முழுக்க அவங்க இம்போர்ட் பண்ணுறது. அதில் கையை வச்சிட்டாங்க. ஆனால் அது எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா? நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான அழிவு. ஒரு எண்ணெய் பத்துச்சுன்னா அதோடைய போகும். பக்கத்தில் டேங்க் ஃபுல்லும் காலி ஆகிடாதா? அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடாதா? அதனால் என்ன ஒரு பெரிய இது தெரியுமா? டெஹ்ரான் அவங்களோட கேபிட்டல் சிட்டி டெஹ்ரான். அந்த டெஹ்ரானில் அவங்க ஆயிலோட ஃபுல் ஃபார்மையும் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அங்கே தான் இவங்க அழிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஹ்ரானில் ஃபுல்லுமே எண்ணெய் வளத்தை இவங்க எல்லா ஃபார்மையுமே இது பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஃபார்மெல்லாம் அழிச்சிருக்காங்க. அவங்க அவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கங்க. ஈரான் அந்த எண்ணெய் ஃபார்மெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் எப்படியோ இந்த அமெரிக்கா அதை பாழ்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதனால் எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா? எப்படி இப்படியெல்லாம் இவங்க யோசிக்கிறாங்க ஒன்றுமே புரியலை. அது அழிச்சதுனால அந்த எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு அப்படியே தெரிக்கும் இல்லையா? அப்படியே வெடிச்சு சதறம் இல்லையா? அது 1000 டிகிரி கிட்டக்க வருதாங்க. 1000 டிகிரி கிட்டக்க வருதாங்க செல்சியஸ். அப்படியே பார்த்திங்கன்னா அது 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுதுங்க. 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த எண்ணெய் எப்படிங்க இருக்கும்? அது அப்படியே ஃபுல்லும் அப்படியே ஃபார்ம் ஆகிடுதுங்க. அது வெடித்து சிதறது அவ்வளவு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்காது. அப்படியே அந்த காற்றுல மிதந்துட்டு இருக்கான். ஸ்கையில் ஃபுல்லும் ஃபார்ம் ஆகிடுச்சாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஹைட்ரோ கார்பன் என்ன ஆகிடுது, திக்காகிடுமா. அதில் இருக்க ஃபுல்லுமே ஹைட்ரோ கார்பன் திக்காகிடுச்சுன்னா அது ஃபுல்லுமே விஷமாயிடும்.
அங்கே மக்கள் வசிக்க முடியாது, ஆடு மாடுகள் வசிக்க முடியாது, தண்ணி கரெக்டாக இருக்காது. எல்லாத்துலேயுமே இதுவாகிடுது இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகிடுது இல்லையா. எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன தான் ஆகும்? ஒரு மக்கள் வசிக்க முடியாது, ஒரு உயிரினம் வசிக்க முடியாதுங்க, தாவரங்கள் கூட வளராது. அந்த மாதிரியாக இப்போ ஆயிடுச்சு அந்த இடம் ஃபுல்லுமே. ஈரான் அந்த டெஹ்ரான் ஃபுல்லுமே அது கேபிட்டலுங்க, கேபிட்டல் சிட்டி. நம்மளுக்கு எப்படி ஒரு டெல்லி, கொழும்பு இப்படி ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கேபிட்டல், அந்த மாதிரிங்க. அதெல்லாம் வந்து அவ்வளவு அழிச்சிட்டாங்க, அவ்வளவு ஃபுல்லும் நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல மறுநாள் பார்த்திங்கன்னா மார்னிங்கே மழை பெஞ்சுதாங்க. மழை பெஞ்சா என்ன மாதிரியான மழை அப்பா, கருப்பு மழை பெய்யுதான், கருப்பு மழை. அந்த மழையில் பார்த்தீங்கன்னா ஆயில் கலந்துருக்கான். ஒருத்தர் அந்த ஃபோட்டோ இதில் வந்து அந்த காலை வச்சு காமிக்கிறாங்க, அப்படியே வந்து அந்த ஆயில் இருக்குங்க அதில். அப்போ பாருங்கள் எவ்வளவு அளவு அது நாசமாகிருக்குன்னுட்டு. ஒரு க்ளவுடில் போயிட்டு இது ஃபுல்லுமே ஃபார்ம் ஆகி அந்த மழை வந்து அந்த மழையுமே ஆயில் கலந்து இருக்கான். அப்போது வந்து இவங்க வந்து எப்படி கலரி விட்டாங்க பார்த்தீங்களா. அவன் என்ன சொல்கிறான் அப்போ கூட, அந்த ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அடிங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, ஆனால் என்னால் இன்னும் நீ எத்தனை விதம் அனுப்பிச்சாலும் சரி, நீ எவ்வளவு விதமாக அழிச்சாலும் சரி, என்னால் 6 மாதம் தாக்கு பிடிக்க முடியுன்றான் அவன். நீ இப்போ தான் யோசிச்ச, ஆனால் நான் 20 வருஷமாக யோசித்தேன், 20 வருஷமாக நாங்கள் தயாராக இருக்கோம், அதனால் நாங்கள் 6 மாதம் நீ என்ன தான் அடித்தாலும் சரி, நான் 6 மாதம் என்னால் எதிர்த்து நிற்க முடியும்னு அவன் காமிக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ண தெரியுமா, அவன் அப்படியே ஒரு ஸ்பாம்ங்க, ட்ரோன் கணக்கே இல்லை, அந்த எத்தனை எண்ணிக்கைனே கணக்கு இல்லை, அவ்வளவு அனுப்பிட்டான். அவ்வளவு அனுப்பிச்சா துபாயில் இருக்க ஃபுல் அரப் கண்ட்ரீஸில் இருக்க மெயின் பார்ட்டெல்லாம் அவன் காலி பண்ணிட்டான். ஸோ இவங்க அழிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க அழிக்கிறத பார்க்குறாங்க. இது நடுவில் இருக்கிறவங்க எதுவுமே ஒன்றுமே வந்து எதுலேயுமே சம்மந்தப்படாத மக்கள் தானங்க அழிகிறாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஃபுல்லும் இதனால் வாழாது. ஈரான் வந்து அமெரிக்கா அளவுக்கு தூரம் வந்து இவனுக்கு போக முடியாது, அவ்வளோ வந்து இவன்கிட்ட வந்து மிசைல்ஸ் கிடையாது, அவ்வளவு மீட்டர் வந்து இவன் பயன் பண்ணி போகிற மாதிரி மிசைல்ஸ் இவன் ரெடி பண்ணலை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதுல அடிக்கிறான், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அடிக்கிறான். அவங்க வந்து இவனை அடித்தா இவன் வந்து இவங்களெல்லாம் அடிக்கிறான். ஏன்னா இங்கே கையை வச்சா அவனுக்கு வலிக்கும், இங்கே கையை வச்சா ஒன்று தொட்டா ஒன்று வலிக்கும்னுவாங்களே, அந்த மாதிரி இங்கே கையை வச்சா அவனுக்கு வலிக்கும். அதனால் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லுமே ஈரான் அடிக்கிறான். ஸோ இவர் ட்ரம்ப் சொல்கிறாரு, ஆனால் அன்றைக்கி வந்து மிரட்டல் விட்டார். மிரட்டல் இன்னைக்கு நைட்டு அவங்க எதிர்பார்க்காத அளவு அவங்க சந்திப்பாங்கன்னு மார்ச் 8 அன்னைக்கு, மார்ச் 7 அன்னைக்கு நைட்டே அவர் மிரட்டல் விட்டார். அதே மாதிரியே பண்ணிட்டார், ஃபுல்லுமே பாழ் பண்ணிட்டாங்க. அப்போது ஏன் இவ்வளோ பெருசாக இவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க மெயின் என்ன ஆயில், அவங்க எண்ணெய் வளத்தில் கையை தான் வைப்பாங்கன்ட்டு நம்ம முன்னாடியே நினச்சிட்டு இருந்தது கரெக்டாக போச்சு. எண்ணெய் வளத்தில் கையை வச்சுட்டாங்க. பட் ஆனால் அந்த எண்ணெய் வளம் அது மட்டும் கிடையாது, அது எண்ணெய் வந்து ஒன்று அடித்தாலே 10 பத்திட்டு எரியும், அந்த மாதிரி அழிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் அவங்க என்ன பாவம் பண்ணினாங்க, அது போல் இவங்க அடிக்கிறப்ப மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க அவங்க என்ன பாவம் பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை மாற்றி அடிச்சுக்கிட்டு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இப்போ இவங்க இதுலேயும் மெயின் சிட்டியெல்லாம் காலி, கல்ஃப் கண்ட்ரீஸு, இவங்க இதில் வந்துட்டு ஈரானில் வந்து ஃபுல் எண்ணெய் வளத்தை காலி பண்ணிட்டாங்க. அப்போது ஈரான் வந்து பெருசாக என்ன பண்ணியிருக்காங்க, டீசாலினேஷன்ட்டு இந்த தண்ணி வந்து அங்கே அரப் கண்ட்ரீஸ்லாம் வந்து மெயின் தண்ணி தான், அதை வந்து ஒரு மாதிரி மறுசுழற்சி முறையில் தான் அந்த தண்ணியே அவங்க எடுக்கிறாங்க அரப் கண்ட்ரீஸ் எல்லாம், கல்ஃப்லாம். அப்போது அதை வந்து இவங்க அழிச்சிட்டாங்க. டீசாலினேஷன்ற ஃபுல்லு இதையுமே அந்த இதெல்லாம் ஃபார்மெல்லாம் இவங்க அழிச்சிட்டாங்க, ஈரான் வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க தண்ணி அடிப்படை இது தண்ணிங்க,
அதுக்கே இனி பிரச்சனை தான். அந்த மாதிரி ஈரான் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறது பாவப்பட்ட மக்கள் தான். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே கிடையாதே. இவனை அடிக்கிறதுக்காக இவனை அடிக்கிறான். அவன் மெயின் என்ன, அவனோட வாழ்வியல் என்ன, அவனோட இதை தலையில் கைய வச்சிட்டான் இவன். அதுதான் மெயின். அவனுக்கு ஆயில் தான் மெயின். அதில் தான் அவன் பொழப்பே. அதை இவன் அழிச்சான். இவனுங்க அதே போல் ரொம்ப அத்தியாவசியமானது தண்ணி, அதில் இவங்க கை வச்சிட்டாங்க. ஸோ மாற்றி 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 இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் இது எங்கே தான் போய் முடியும்? இதை யார் தலையிட்டு கேட்குறது? இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ண போகிறாங்க? எப்படி போக போகுது? ஒன்றுமே புரியல. நம்ம முக்கியமாக இனிமே எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை தாங்க பண்ணணும். இது சீக்கிரமாக முடியணும். இல்லாட்டி நம்ம அடுத்தவன் வீட்டுக்கு தீ வந்துடுச்சு, நம்ம வீட்டுக்கு இது இல்லைன்றது இது கிடையாது. இது எல்லாருமே பாதிக்கப்படணுங்க. இனிமேல் பெட்ரோல் விலையில் இருந்து கேஸு டீசல் எல்லாமே ஏறும். அதனால் இப்போ இவங்க முடிகிற வரைக்கும் சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும். இதுக்கு யாராவது முயற்சி எடுக்கணும். இதுக்கு முக்கியமான இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ஒரு மெயின் இது இருக்குது இல்லைங்களா, நாடுகள் சபான்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை தானே அவங்க தானே இதை கேட்கணும். இதை கண்டிப்பாக கேட்கணும். இல்லை, எந்த நாடு என்ன தப்பு பண்ணாலும் ஒரு வரைமுறைன்னு இருக்குல்ல. முக்கியம் என்னங்க, எந்த நாடாக ஆகட்டும் மக்கள் தான் மெயின். அவங்க கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணணும். இதை இறைவன் தான் தட்டி கேட்கணும். அவங்க மனசு மாறாமல் இது முடிவுக்கு வராது. இவனை எப்படி அடிக்கலாம், அவன் எப்படி அடிக்கலாம்? இப்படி போயிட்டு இருந்தா நடுவில் இருக்க மக்கள் தான் ஃபுல்லுமே பாதிக்கிறாங்க. ஒரு உயிரினம் வளர முடியாது.